ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சேஃபா, ஹாப்பியா, ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நான் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். என்னக்கா மறுபடியும் மறுபடியும் சாரி கேட்கன்னு நினைக்காதீங்க. என்னால சாரி மட்டும் தான்டா கேட்க முடியும். ஏன்னா அந்த சேனல் போனதுக்கப்புறம் எனக்கு பெருசா எதுலயுமே இன்ட்ரெஸ்டிங் இல்ல. எனக்கு ரெக்கார்டிங்ல அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லடா இப்போ. இருந்தாலும் உங்களுக்காக தான் போன டைம் ஒரு வீடியோ போட்டேன். இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்ன அப்படியெல்லாம் விடல. என்ன சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க் யூ. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் குறைஞ்சிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் குறைஞ்சதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ஒரு ஆப்ல ஸ்டோரி போட்டுட்ருக்கேன்டா. அதுவும் டேக்குக்கு தான். பிஎல் ஸ்டோரி தான். ஸோ, அதிலேயே நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதால, ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு டைம் பத்தல. அதான் ரீசன். என்னோட மெயில் ஐடி க்ளோஸ் ஆனதால, நான் கொஞ்சம் ப்ரெஷரா இருந்தேன்டா. ஸோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால புதுசா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்ல ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டேன்டா. அதில் ஸ்டோரி போடுறதால எனக்கு ரெக்கார்டிங் பண்ண டைம் கிடைக்கல. அம்மாவை பார்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. என்னுடைய ஒர்க் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சா எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அந்த டைமில் எனக்கு ஸ்டோரி டைப் பண்ணவே கரெக்டாக இருக்குடா. அதனால் என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல. ரெக்கார்டிங் பண்ணுற மாரி இருந்தாலும் நான் ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஸோ அந்த ஆப்பில் டைப் பண்ணி தான் ஸ்டோரி போட முடியும். எனக்கு அதில் டைப் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குடா. டைமே இல்லை. அப்புறம் எங்கே நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது? ரெக்கார்டிங் மட்டும் பண்ணுற மாரி இருந்தேன்னா நான் எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிடுவேன். அதில் டைப்பிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். டைப்பிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணுறது எனக்கு டைம் கிடைக்கல. அதான் உண்மை. டைம் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க ரெக்கார்டிங் பண்ண விடமாட்றாங்கடா. ஒரே சவுண்டு அப்படி இப்படின்னு இருக்குதால ரெக்கார்டிங் பண்ணுற எண்ணமே வர மாட்டுது. இப்போ கூட நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா இன்றைக்கி கூட பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் டைப்பும் பண்ணணும், ரெக்கார்டிங் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகல. ஸோ கண்டிப்பாக நான் ஸ்டோரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. சரி விடுங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு. நம்ம இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்க்க போகிறது யூ மை பாய். போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேனா, ஜங்குக் தயாங்க வலுக்கட்டாயமே கிஸ் பண்ணியிருப்பான். தயாங் ஜங்குக்கு தள்ளி விட்டு நேராக ஜிம்மின்ட்டு ஓடி வந்திருப்பான். ஜிம்மின்ட்ட வந்து புலம்பியிருப்பான். ஜிம்மின்னு ஓரளவுக்கு தயங்க கண்ட்ரோல் பண்ணி சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஆறுதல் சொல்லியிருப்பான். அதோடு தான் முடித்தோம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. தயாங் ரொம்ப டென்ஷனாக நடந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்குதுன்னு புரியல. ஜங்குக்கு மேலே அவனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. தயாங் மொபைல் எடுத்து பார்க்குறான். மொபைல் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஐயோ! இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவன் வேற கால் பண்ணுறானே! நான் எப்படி சமாளிப்பேன்? ஓ கடவுளே! ஒரு பக்கம் அவன், ஒரு பக்கம் இவன். 2க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் சாவுறேன். இவனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே! கடவுளே! என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. அழகா பொறந்தது என் குத்தமா? சொல்லுங்க கடவுளே! எல்லார்ட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறேன்ட்டு தயாங் ரொம்ப புலம்பிகிட்ருக்கான். ஃபோன் விடாமல் அடிச்சுட்டே இருக்கவே தயாங் கட்டுப்பாயி கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல அந்த சைடு ஹலோ தயாங், என்ன நடக்குதாங்க? நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். நீ ஜங்குக்கா மேரேஜ் பண்ணிக்க போறியாமே? அப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா அப்போ நான் என்னடா பண்ணணும்? சொல்லு தயாங், நான் என்ன பண்ணணும்? நான் உன் பின்னாடி 3 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். நீ தான் எல்லான்னு இருக்கேன். இப்போ என்னன்னா நீ வேறத்தனை மேரேஜ் பண்ணிக்க போகிற. அப்போ நான் என்ன பண்ணணும்? சொல்லு தயாங், நான் என்ன பண்ணணும்? ஐயோ கடவுளே! இங்கே பாரு கவின், நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீயே தாண்டா என்னை லவ் பண்ணேன்னு சுற்றிட்டு இருந்த. ஆமாம், நான் தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்போது? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியும். சும்மா நடிக்காத. இங்கே பாரு கவின், நான் நடிக்கலடா. போதும் தயாங், என்கிட்ட விளையாடாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்தே என்னால் நிம்மதியே இருக்க முடியலடா. இப்போது என்னை என்ன தான் பண்ண சொல்கிற கவின்? என்ன பண்ண சொல்கிறேனா? என்னடா பேசிகிட்ருக்க? நான் உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசிகிட்ருக்க? நீ கிளம்பி யூகே வா. நான் உன்னை பார்த்தே ஆகணும். என்னால் இப்போ அங்கே வர முடியாது. ஏன் வர முடியாது? என்னை அவன் லாக் பண்ணி வச்சுருக்கான். ஓ, அவன் அவ்வளோ பெரிய மயிரான்? உன்னை லாக் பண்ணி வச்சுருக்கானா? நான் வராங்க. லூஸு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் சரியான பொறுக்கி. பொறுக்கியாக இருந்தா நான் அப்படியே விட்டுணுமா? நீ யாருடா? நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கிளம்பி கொரியா வரேன். வந்ததுக்கப்புறம் அந்த பொறுக்கிய
நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு தயாங். இந்த தயாங் என்றைக்குமே கவினுக்கு தான். இந்த கவின் என்றைக்குமே தயாங் தான். புரியுதா? நான் வரேன்ட்டு கோவமாக கவின் ஃபோனை கட் பண்ணிடுறான். தயாங் தான் இப்போ கடுப்பாகுது. ஐயோ கடவுளே, 2க்கு முதல்ல நான் தாண்டா மாட்டிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இந்த பொறுக்கி, இன்னொரு பக்கம் அந்த பொறுக்கி, 2 பொறுக்கிட்ட சேர்ந்து என்னை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ணுறீங்கன்ட்டு தயாங் ரொம்ப வெறுப்பாயிட்டான். கவின் யாரும் கேட்குறீங்கன்னா, தயாங் மேலே பைத்தியம் முடிச்ச மாதிரி நிறையா ஆர்மி கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக பாய்ஸும் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. ஸோ அவங்கள மீன் பண்ணி தான் இந்த கவின் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ கவின்ன்றது ஆர்மி பாய்ஸ் எல்லாரையும் குறிக்கும். இது நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் அது. ஓகேவா? நான் பொதுவாக அது கவின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ நம்ம ஸ்டோரியை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமின் கரெக்டாக வெளிலேருந்து உள்ளே வர தயாங் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, டேய் இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஜங்குக்கை தானே, சமாளிக்கலாம், ஏன் இப்படி பயப்படுற? டேய் அது இல்லைடா, அந்த கவின் ஃபோன் பண்ணா. கவினா? அவன்டா ஃபோன் பண்ணா? இந்த நியூஸை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன்டா. சரி நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலை. என்ன கிளம்பி வர சொன்னான், நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அதனால் அவன் கொரியா கிளம்பி வரான்டா. என்ன கொரியா வரனா? அதுக்கு நீ ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகிற? டேய் உனக்கு ஜங்குக்கை பற்றி தெரியுமா? அவன் உன்கிட்ட மட்டும்தான் சாஃப்டாக நடந்துக்கிறான், மற்றவங்ககிட்டலாம் இப்படி நடந்துக்கவே மாட்டான்டா. இப்போது ஒரு பையன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கே, என்ன பண்ணுவான் தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவங்கிட்ட போய் ஏண்டா? டேய் என்னடா பண்ண சொல்கிற? நான் சொல்கிறது கேட்கவே மாட்டான்டா. அவன் வந்தே திருவனு பிடிவாதத்தில் இருக்கான். இங்கே வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு என்னை கட்டிக்க போகிறானா? நான் என்னடா பண்ணேன்? கிழிஞ்சுது. இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல. இதில் புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்களேடா, நான் என்னடா பண்ணுவேன்? அந்த ஜங்குக்கு ஒரு ஏடா கூட பிடிச்சவன்டா. கவினை பார்த்தா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான்டா. அவனை ஃபோன் பண்ணி வர வேணா சொல்லுடா. டேய் சும்மா இரு ஜிமின், நான் சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான். நான் என்ன பண்ணேன்? வந்து ரெண்டும் அடிச்சுக்கிட்டுங்க போங்க, என்ன பண்ண சொல்கிறேன்? டேய் நீ என்ன சர்வசாதாரணமாக சொல்லிட்ட? வேறு என்ன பண்ண சொல்கிற ஜிமின்? என்னால் அவங்ககிட்டையும் பேச முடியாது, இவங்கிட்டையும் பேச முடியாது. எனக்கு தான் 2க்கு முதல்ல பைத்தியம் பிடிக்கும். இது 2ம் அடிச்சுக்கிட்டுங்க, மோதிக்கிட்டுங்க, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டுங்க, என்ன நிம்மதியாக விட்டால் போதும். சரி விடு. ஏண்டா உனக்கு உண்மையிலுமே கவினை பிடிக்கல? உண்மையை சொல்லு, பிடிக்கல? டேய் பிடிக்கல என்ன வார்த்தை உள்ளே போகுது? உண்மையை சொல்கிறா, கவினை பிடிக்கும் தானே? பிடிக்கும்டா, லைட்டாக பிடிக்கும். அவன் செய்கிற சேட்டை, குறும்புத்தனம், ஸ்மைல், என்னை விடாமல் துரத்துறது, என்னை பார்த்து பார்த்து ரசிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பிடிக்கும்டா. அது எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? 3 வருஷமாக என் மேலாட சுற்றிட்டுருக்கான், என் மேலே உயிராக இருக்கான். அப்படி இருக்கும்போது பிடிக்காமல் இருக்குமா? பிடிக்கும்டா. ஆனால் என்னால் இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் ஜங்குக், நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. எங்கே கவினுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குடா. அதனால தான் நான் யோசிக்கிறேன். சரிடா, உனக்கு தான் கவினை பிடிச்சிருக்குல்ல, ஏன் இது வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லலை? தெரியலடா, ஏன் சொல்லணும்னு தோணலன்னு தெரியல. ஒரு டைம் தோணும் சொல்லணும்னு, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை சொல்ல விடாமல் தடுக்குதுடா. அது என்னன்னு எனக்கு தெரியல ஜிமி. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா. ஐ லைக் கவின். சந்தோஷமாக இருக்குது, அவன் நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, எனக்கு கவின் கிடைக்கணும்னு தரல எழுதியிருந்தால் கிடைக்கும், எழுதலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி விடு. எனக்கு ஒரே பயம், இந்த பிரச்சனையில் கவினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அந்த ஒரு பயம்தான். சொல்லாத காதல், சரி இருந்துட்டு போட்டு விடு. சரி நம்ம அடுத்து என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலடா. ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கூட பேசாமல் நீங்கள் கவின் ஓடி போயிடுங்க. ஜிமீன், அதுக்கு நிஜமாகவே சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சா கூட நான் அவனை கண்டிப்பாக கூட்டின்னு போயிடுவேன்டா. ஆனால் எனக்கு என்னமோ அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு தோணுதுடா.
எனக்கு தெரியும். எனக்கு கவின் கிடைக்க மாட்டான்னு தோணுது. என்னடா ஃபேஸில் ரொம்ப டல்லாகுது? தெரியலடா. அவனை இது வரைக்கும் நான் பெருசாக மீட் பண்ணதில்லை, எங்கேயும் போனதில்லை, அவனோட பேசுனது கூட இல்லை. இருந்தாலும் அவன் இன்னைக்கு எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி பெயினாக இருக்குடா. ஒரு வேளை உள்ளுக்குள்ளே வந்து உக்காந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. இது லவ்வை கூட அவன்கிட்ட சொல்ல முடியலல்ல. சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்துகிட்டே இருந்துச்சு. சரி, எங்கே போயிட போகிறான்? நம்ம ஆளு தானே, நம்மளை சுற்றி சுற்றி தானே வரப்போகிறான். என்னை விட்டு எங்கே போயிட போகிறான்னு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்டா. அதான் இப்போ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கான். ஒருவேளை ஜிம்மி நான் லவ்வை சொல்லியிருந்தேனா அப்போது அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்குல்ல இந்த பிரச்சனைலாம் பார்த்து. நான் லவ்வை சொல்லாம பார்த்தே அவன் இப்படி துடிக்கிறான். ஒருவேளை நான் லவ்வை சொல்லி நான் 2 பேரும் லவ் பண்ணி இப்போ இங்கே நடக்குது இந்த பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் எவ்வளோ துடிச்சு போவான். அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குடா. இப்போ கிளம்பி வரான். வந்தவன் என்ன பண்ணுவானே தெரியலடா. பயமாக இருக்குது. நான் யூகேயில் இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க நான் பார்த்தாங்கன்னா அவ்வளோ பொசசிவாக ஆவான்டா. அவ்வளோ கோவப்படுவான். அவனுக்கே தெரியல எவ்வளோ கோவப்படுவான்னு. அவன் கோவத்தை பார்த்து நானே பயந்துருக்கேன்டா. அப்படி இருப்பான் அவன். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவான்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இவன் கோவத்தால் ஜங்குக்கு ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் என்ன பண்ணணும் ஜிமின் இப்போ? நான் கவினை சூஸ் பண்ணுமா இல்லை ஜங்குக்கை சூஸ் பண்ணுமா எனக்கு தெரியலடா. நான் கவினை சூஸ் பண்ணனா ஜங்குக் சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பாக கவினை ஏதாச்சும் பண்ணிடுவான். நான் ஜங்குக்கை சூஸ் பண்ணால் கவின் உடஞ்சி போயிடுவான்டா. நான் என்ன பண்ணணும் ஜிமின் இப்போது? ஒன்றும் புரியலடா. இங்கே பாரு தயான், எல்லாத்தையும் போட்டு ஒரடியாக குழப்பிக்காத, புரியுதா? எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணலாம். நம்ம ஜங்குக்கோ இல்லை கவினுக்கோ சொல்லி புரிய வைக்க பார்க்கலாம். யாருக்கு புரியுதுமோ புரியட்டும். இப்போ அந்த பிரச்சனை விட்டுட்டு இப்போ நம்ம ஆஃபீஸ் பிரச்சனைக்கு வரலாமா? ஏன், என்னாச்சு? அந்த ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு போய் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காண்டா. ஆஃபீஸு இங்கே ஒரு அனங்கலமாக இருக்குது. ஓ ஷிட்! இவன் என்னை கொஞ்சம் கூட நிம்மதி இருக்க விட மாட்டானா ஜிமின்? என்னை ஏண்டா இப்படி படுத்தி எடுக்கிறான்? இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பன். எல்லாம் அவன் பண்ண வேலை. ப்ளீஸ் ஜிமின், அவரை பற்றி பேசாத. எனக்கு பயங்கர கோபம் வருது. இப்போ நம்ம ஆஃபீஸ் போயே ஆகணும்டா, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி போகலான்ட்டு தயாவும் ஜிமினும் நேராக கிளம்பி ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சான். ஆஃபீஸே பதட்டமாக இருக்குது. யாருமே ஒர்க் பண்ணல. எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. தயாங் கோவமாக ஆஃபீஸ் ரூமில் போனால் ஜங்குக் தயாங் சீட்டில் உக்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு ஸ்டைலாக சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே தயாங்க்கு வருது பாரு ஒரு கோவம். அப்படியே கிட்ட போயிட்டு, என்ன அருவி கட்டவனே, ஆஃபீஸ்டா இது, ஆஃபீஸ், இது குடோன் கிடையாது. நீ பொறுக்கி திங்கிற மாதிரி விஷயத்துக்கு இருக்குதுக்கு இப்படி சிகரெட் குடிச்சிட்ருக்க, அறிவியலை உனக்கு? என்ன டார்லிங், வந்தா உடனே மாமாவை இப்படி புகடுற? டேய், உனக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதுடா. பண்டாட்டிக்கிட்ட வெக்கம் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ ஜங்குக், நீ ஏன் ஜங்குக்கு என்னோட படுத்தி எடுக்கிற? எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு என்னை என்ன டார்ச்சர் பண்ணுற? தப்பு உங்கள் அப்பா பண்ணானோ நீ பண்ணியோ, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ தானு, உனக்கு நான் தானு. ஒன்றை அடையாமல் நான் விட போகிறதில்ல. டேய், நீ நினைக்கிறதும் கனவுலையும் நடக்காதடா. கனவுல என்ன நிஜத்துலேயும் நடக்கும், கனவுலையும் நடக்கும். என் கனவுல நீ நினைக்கலான்னு பண்ணி ரொமான்ஸ் பண்ணி குழந்தையே பிறந்துச்சுடா. அதுவும் 2 குழந்தை, ட்வின்ஸு. ஒன்று பையன் ஒன்று பொண்ணு. 2மே ஒன்று மாதிரியே இருக்குடா. ஐயோ, படுத்து எடுக்காத ஜங்கு, என்னை டென்ஷன் பண்ணாமல் ஒழுங்கோ ஆஃபீஸை விட்டு வெளில போ. டேய், இப்போது இந்த ஆஃபீஸ் எனக்கு சொந்தம், மறந்துட்டியா? அப்பா சே ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், என்னை டென்ஷன் பண்ணாமல் ஆஃபீஸ்லேருந்து வெளில போறியா? முடியாது, போக மாட்டேன். இங்கே பாரு ஜங்குக், இப்படியே ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கு, சீக்கிரம் இந்த ஆஃபீஸை எடுத்து பூட்டிட்டு எல்லாரும் ரோட்டில் போய் நிற்க வேண்டியதான். ஏய்,
என்ன இப்படி சொல்லிட்ட? ஜங்குக்கு இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆஃபீஸ் மூட விட்டோன்னா என்ன? அதெல்லாம் மூட விட மாட்டேன். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீ வந்து வா, வந்து மாமன் மடியில் உட்காரு. டேய், ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாது. சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது வெளில போடா. என்னடி சொல்லலாம், மாமனை வாடா போடான்ற. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த காலத்து பசங்களாம் வாடா போடான்னு கூட தான் பிடிக்குதாமே. பரவாயில்ல பரவாயில்ல, நீ எப்படி வேணால் கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படுத்து எடுக்கிறானே. இங்கே பாரு ஜங்கு, இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்ருக்காத. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி பண்ணால் மட்டும் நான் உன்னை லவ் பண்ணுவேனா? சொல்ல, நான் லவ் பண்ணுவேனா? இங்கே பாரு தயா, உன்னை நான் லவ் பண்ணணும் கேட்கவே இல்லையே. நீ லவ் பண்ணால் பண்ணலாம் போ, அதுவும் பிரச்சனை. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உயிராக லவ் பண்ணுறேன். டென்ஷன் பண்ணுறான் ஜங்கூக். எனக்கு கோவம் வரத்துக்கு முன்னாடி போயிடு, இல்லை அடி வாங்கிட்டு போவாத. ஹோ, மாமன் அடிச்சிடுவே என்ன? மாமன் அடிக்கிறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கா என்ன? சரி வா, வந்து இங்கே அடி, என் கன்னத்தில். அதுவும் கையால் உதட்டால அடி பார்ப்போம். டேய், அப்புறம் நல்லா வந்துருண்டா. சொல்லிட போகிறேன், வெளில போடா. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். நீ வந்து இங்கே என் லேப்பில் உக்காந்துக்கோ. உக்காந்து நீ ஒர்க் பண்ண, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எந்த செடியும் பண்ணாமல் நான் சமத்தான் இருப்பேனா? நீ ஒர்க் பார்ப்பேன். என்ன சொல்கிற? எப்பா, எங்கேயாச்சும் போய் குளத்துல கிளத்துல உழுந்துனாமான்னு இதை சாவடிக்கிறதுனே இவன் பிறந்து வந்துக்கிறான். டேய் தகப்பா, நீ என்ன நினச்சிடா இவனை என்கிட்ட கோத்து விட்ட? என்ன பண்ணாத டார்ச்சர் பண்ணுறான்டா. என் நிம்மதியை கெடுக்குதுன்னே இவன் வந்திருக்கான்டா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்ட்டு தயங் ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். தயங் புலம்புறத ஜங்கு கணுவணுவாக ரசிக்கிறான், ரசித்து பார்க்குறான், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே. தயாங் எடுத்து லேப்பில் உட்கார வச்சு அவனோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு, டீ பொறுக்கி பொறுக்கி விட்றா, விட்றா பொறுக்கி, டீ விட்றா, விடு சொல்லும். இப்போ எதுக்கு இப்படி துள்ளிக்கிட்டு இருக்க? மாமன் தானே தொட்டேன், அதுக்கேண்டி இப்படி செலுத்துக்கிற? டேய் சி, கையேட்றா. நீ தொட்டாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. போடையாட்ட. நான் தொட்டா உனக்கு அருவருப்பாக இருக்கா? நான் தொட்டா உனக்கு அருவருப்பாக இருக்கா? இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஜாங்கு தயாங் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவன் ஜஸ்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கு பயங்கர கோவம் வருது. டீ பொறுக்கி, மரியாதை எட்ட போயிட்டு எல்லாம் உனக்கு கொன்னுடுவேன். போடா, என்னை விடுறான். போடா, என்னை விடுறான். என்னாச்சு? என் ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. மாமா தொடுறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? டேய், கை எடுன்னு சொன்னேன். இப்படிலாம் பண்ணால் அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். உன்னை யார் செல்லம் மனுஷனாக இருக்க சொன்னது? என் செல்லக்குட்டி ஜங்குக், வீடு ஜங்குக், நான் போன வீடு ஜங்குக். என்னை அங்கெல்லாம் டச் பண்ணாத ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜங்குக். ஜங்குக், என்னை வீடு ஜங்குக். மாதிரியாக இருக்குதுன்னா எப்படி சொல்ல இருக்குது? மாமா தொட்டது முடியறதா? ஜங்குக், என்னை விட்டு என்னை டென்ஷன் பண்ணாத, தள்ளிப்போ. முடியாதுன்னு சொல்லி தயாங் ஃபேஸை மட்டும் திருப்பி ஜங்குக்கு அப்படியே லிப் லாக் பண்ணுறான். தயாங்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனால் தள்ளி விடவும் முடியல, ஏன்னா அது சான்ஸே இல்லைன்னு அவனுக்கே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கான். ஜங்கு தயாங் லிப்ஸை அப்படியே ஸ்வீட்டாக சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அது லிப்ஸுன்னு நினச்சானா இல்லை ஸ்ட்ராபெரி பழம் நினச்சானான்னு தெரியல. அதை கடிச்சு சாப்பிட்றான். தயாங்க்கு பெயினாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே இறுக்கி பிடிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வர அங்கே நடக்கிற அற்புதமான காட்சியை பார்த்து அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். ஏண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா கவின்னு உருகி நின்ற, அதாங்காட்டியும் ஜங்குக்கு பிடிச்சி கிஸ் அடிச்சுங்கிற. டேய், என்னடா ராகம் நீ? இதெல்லாம் கவின்னு பார்த்தா என்னடா ஆகுது? அவன் மானஸ்தான்டா, தூக்கு போட்டு தொங்கிடுவான்டா. பாவண்டா, பச்சை மனசுடா அவன். இதெல்லாம் பார்த்தா புள்ள தாங்காதுடா. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்ட்டு ஜிமின் புலம்பிகிட்ருக்கான். புலம்புறனை தவிர அந்த ராட்சசன்ட்ட இருந்து தயங்க காப்பாற்றவும் இல்லை. அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் போகவும் இல்லை. 2க்கு முதல் நின்றுட்டு அந்த காட்சி விரித்து பார்த்துட்ருக்கான். தயாங்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல.
ஜங்குக்க தள்ளவும் முடியல. கொஞ்ச நேரத்திலேயே தயாங்கும் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜங்குக் குடுக்குற கிஸ்ஸ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஜங்குக் மட்டும் தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ தயாங்கும் பேக் கிஸ் பண்றான். 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் தயாங்க இறுக்கி அணைக்க, தயாங்கும் ஜங்குக்க இறுக்கி அணைச்சுக்கிறான். 2 பேருமே கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்து பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிட்டு ஜங்குக் கிட்ட வந்து தயாங் ஃபுல்லே ஒரு கிஸ் பண்ணிட்டு ஜங்குக் மெதுவா கீழே இறங்கி தயாங்கோட ஐஸ், நோஸ், லிப்ஸ், சீஸ்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே தயாங்கோட இயரா அப்படியே கடிக்கிறான். தயாங்க்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஒரு மாதிரி சினுங்குறான், முணங்குறான். ஜங்குக் அப்படியே ரசிச்சுட்டு இன்னும் கீழே இறங்கி தயாங்கோட அந்த ஸ்டெட் பட்டனை 2 மட்டும் ஓப்பன் பண்ணி அவன் நெஞ்சு பகுதியில் அப்படியே தலை சாஞ்சி அவனை இறுக்கி அணைச்சிட்டு இருக்கான். தயாங்க எதுவும் சொல்லலை. அப்படியே சைலண்ட்டாக தயாங்க இறுக்கி அணைச்சாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஜிம்மினுக்கு தான் கட்டுப்பாகுது. எதுவும் சொல்ல முடியல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஓகே கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்கடா. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஓகேவான்னு பாருங்கள். இல்லைன்னா நிறைய சீன்ஸ் வேணால் நான் மாற்ற சான்ஸ் பண்ணுறேன். ஓகே, பை அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.